வள்ளியின் வேலன் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. வள்ளிக்கு வேலன் வேலைக்கு வரலன்னு தெரிஞ்சதுமே ஓஹோ ஐயா கோவத்துல இருக்காரோ, இவரை நாம வேற போய் கூப்பிடணுமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உடனே ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாங்க. எனக்கு விடுதலை கிடைச்சிடுச்சு அப்படின்னு போடுறாங்க. வேலனோட தங்கச்சி அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அண்ணா வள்ளி என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான்னு பாத்தியா அப்படின்னு கேட்க, என்ன சோகமா ஏதாவது போட்டிருப்பாங்க, நான் போலன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், இந்நேரத்துக்கு என்ன திட்டி தீர்த்திருப்பாங்க, அதான் ஏதாவது போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ அண்ணா அவ எனக்கு விடுதலை கிடைச்சிடுச்சுன்னு போட்டிருக்கா அப்படின்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு இதெல்லாம் சும்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு கால் பண்ணி என்ன கூப்பிட போறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வள்ளி கரெக்டா கால் பண்றாங்க. வேலன் அட்டன் பண்ணி பேசுறதுக்குள்ளவே அவங்க அம்மா வாங்கி ஸ்பீக்கர்ல போடுறாங்க. என்னம்மா வள்ளி, நீயும் வேலனை வேலைக்கு கூப்பிடுறதுக்காக கால் பண்ணியா அப்படின்னு கேட்க, ஐயோ இல்ல ஆண்டி, அது எப்படி ஆண்டி, அது அவனோட தன்மான பிரச்சனை, நான் எப்படி அவனை வேலைக்கெல்லாம் கூப்பிட முடியும், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இங்க அத்தை பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்களெல்லாம் பிஏ வேலைக்காக இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியும் 2 பேரை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதுல அப்பாவுக்கு கூட 2 பேரும் பிடிச்சிருக்கு, நான் வேலனுக்கு குட் பை சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன், அதையும் நீங்களே சொல்லிடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி வேலன் அமைதியா உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க தங்கச்சி வந்து வேதநாயகி ஃபோன் பண்ணதெல்லாம் வந்து வேலன் கிட்ட போயிட்டு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு மா ஏமா நீ வேதநாயகி அம்மா கிட்ட அப்படிலாம் பேசின அப்படின்னு கேட்க, பின்ன என்ன அப்ப கூட அந்த அம்மா அவ்வளவு திமிராதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்ல, அந்த அம்மா ஏற்கனவே எப்படா என்ன கிடைக்கும்னு பாத்துட்டு இருக்காங்க, ஏமா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு வேலா, நான் சொன்னதுதான் அப்படின்னு சொல்ல வேலன் அவங்க அம்மா கிட்ட ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு, சரி இவ்வளவு சொல்றியே நீ இவ்வளவு நேரம் ஆகுது அங்க போகாம, உங்க ஐயா ஒரே ஒரு போன் பண்ணி கேட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா ரத்னவேல் வந்து வேலன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே வேலனுக்கு ஒண்ணுமே புரியல. நேரா வீட்டுக்குள்ள வந்து உள்ள போயிட்டு உட்காந்து ரொம்ப சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, எனக்கு இப்ப பசிக்குது, டைம் வேற ஆயிடுச்சு, சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் பரபரப்பா சாப்பாடு வந்து ரெடி பண்றாங்க. அது வரைக்கும் வேலனோட அப்பா கிட்டயோ வேலன் கிட்டயோ ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வேலன் மனசுல நினைக்கிறாங்க, ஐயாவை இவ்வளவு சந்தோஷமா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா சாப்பாடு பரிமாறுறாங்க. வேலன் வந்துட்டு ரத்னவேல் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த சாப்பாடை வந்து சாப்பிடுவாரு. சாப்பிட்டுட்டு அவர் கையாலே வந்து வேலனுக்கும் வேலனோட அப்பாக்கும் வந்து கொடுக்குறாங்க. அவங்களும் சேர்ந்து சாப்பிடுறாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா, உங்களோட கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பாடு ரொம்ப ருசியா இருந்துச்சு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் எப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு அவங்க செஞ்சு சாப்பாடை பாராட்டிட்டு வேலனை கூப்பிடுறாங்க. வேலன் உடனே அவங்க அம்மாவை பாக்குறாங்க. அவங்க அம்மா தலையசைச்சதுக்கு அப்புறமா வேலன் ரத்னவேல் கூட போறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட வயிறும் மனசும் நிறைஞ்சிருக்கு, ரொம்ப நான் வந்து நல்ல சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட்டுருக்கேன், எங்க ஆச்சி கைப்பக்குவம் இருக்கு அப்படியே அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே வந்து வேலன் கிட்ட வந்து கேக்குறாங்க, வேலா நான் இன்னைக்கு வரலன்னா நீ வந்திருக்க மாட்டல அப்படின்னு சொல்ல, ஐயோ ஐயா அப்படியெல்லாம் கிடையாது, எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் அவ்வளவுதான், நான் வராமலாம் இருக்க மாட்டேன், எனக்கு நீங்க தான் சாமி, 8 வயசுல நீங்க என் தோல்ல கை போட்டு நீ என் கூட இருக்கியான்னு கேட்டீங்க, இப்போ வரைக்கும் நான் உங்க கூட தான் இருக்கேன், நீங்க தான் எனக்கு எல்லாமே, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வேதநாயகி வந்துட்டு கட்சிக்காரங்க கொஞ்சம் பேரை வந்து வர சொல்லியிருப்பாங்க. வேதநாயகியும் ரஞ்சித்தும் கீழே இறங்கி வராங்க. என்னம்மா என்ன வர சொன்னீங்க அப்படின்னு கேட்க, அப்ப வேதநாயகி வந்துட்டு, இனிமே வேலனோட இடத்துல இருந்து என் பையன் ரஞ்சித்து தான் எல்லாத்தையும் பார்த்துப்பான், அதுக்கு நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு என்னம்மா இதையே இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க, நம்ம ஒரு மீட்டிங் போட்டு சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்ல, இல்ல கொஞ்ச நாள் அவன் பழகட்டும், வேலையெல்லாம் பழகட்டும், ரத்னவேல் கூட நெருக்கமாகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், அது வரைக்கும் நீங்க இவனுக்கு ஆதரவா இருக்கணும், இவன் அமெரிக்கால போய் படிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா ரத்னவேலும் வேலனும் என்ட்ரி கொடுக்குறாங்க. வேலனை பார்த்ததுமே வேதநாயகிக்கு ஒண்ணுமே புரியாது. நேரா வந்து என்ன எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்க, அவங்க கட்சிக்காரங்க எல்லாரும் இல்ல அம்மா ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு கேட்க, என்ன டீடைல்ஸ் அப்படின்னு பாக்குறாங்க. உடனே வேதநாயகி வந்துட்டு வேலனை வெளியில போக சொல்லிட்டு ரத்னவேல் கிட்ட வந்து சொல்றாங்க, இங்க பாரு ரத்னவேல், வேலனுக்கு என்ன திறமை இருக்கு சொல்லு, என்ன படிப்பு இருக்கு சொல்லு, இவன் வந்து அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்திருக்கான், திறமையும் இருக்கு, இவனை நீ கூட வச்சுக்கலாம்ல, அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான், வேலனுக்கு வேணும்னா ஃபேக்டரியிலயோ மில்லிலோ ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்துடலாம், இவனை நீ கூட வச்சுக்கோ, அவன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்போ வந்து ரத்னவேல் வந்துட்டு வேலை தானே போட்டு கொடுத்துட்டா போச்சு, சரி ரஞ்சிதா மாநாடு எப்பன்னு கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து நம்பரை வாங்கி கால் பண்ணி கேக்குறாங்க.
எப்ப மாநாடுன்னு மட்டும் கேட்டுட்டு உடனே வந்து ரத்னவேல் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரத்னவேல் வந்துட்டு சரி எந்த இடத்துல மாநாடுன்னு கேளு அப்படின்னு சொல்றாங்க. ரஞ்சித் வந்துட்டு திரும்பவும் கால் பண்ணி கேக்குறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து திரும்ப திரும்ப கால் பண்ணி ரஞ்சித் வந்து கேட்டு கேட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ரத்னவேல் வேலனை கூப்பிடுறாங்க. வேலனை கூப்பிட்டு மாநாடு எப்பன்னு கேளு அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. வேலன் வந்து கால் பண்ணி மொத்த டீட்டெயில்ஸையும் கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து வேலன் வந்து சொல்றாரு, மாநாடு என்னைக்கு, எந்த இடத்துல நடக்குது, எந்தெந்த கட்சிக்காரங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நாம கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறதுனால நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து லேப்டாப் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரத்னவேல், அக்கா பாத்தியா, நான் ரஞ்சித் கிட்ட 10 கேள்வி கேட்டேன். 10 கேள்விக்கும் அவன் 10 முறை கால் பண்ணி கேட்டுட்டு என்கிட்ட சொன்னான். ஆனா நான் வேலுக்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். அவன் மொத்தமா சொல்லிட்டான். நான் என்ன பண்ணணும்ன்றதையும் அவன் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். இப்படி எல்லாத்துக்கும் அவன் வந்து திறமையானவன் தான் பாத்தியா அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு வேதநாயகிக்கு முகமே மாறிடும். ரஞ்சித்துக்கு பயங்கர கோவம் வந்துடும். இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.